யாரோ ஒருவர் வரம் கிடைப்பதற்கு யாரோ ஒருவர் செய்யும் தவம் புத்தகம். யாரோ ஒருவர் சிரிப்பதற்கு யாரோ ஒருவர் செய்ய வேண்டிய சிந்தனை இந்த புத்தகம். யாரோ ஒருவர் தொலைந்து போகாமல் இருக்க யாரோ ஒருவர் வழிகாட்டுதல் இந்த புத்தகம். யாரோ ஒருவர் இருளில் இருக்கும்போது யாரோ ஒருவர் காட்டக்கூடிய வெளிச்சம் இந்த புத்தகம். ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு எழுத்து, ஏதோ ஒரு சொல், ஒரு கவிதை, ஒரு கட்டுரை, ஏதோ ஒரு பாடல் வரி இந்த வாழ்க்கையை மாற்றி விடாதான்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம போகும்போது ஒரு பாடல் வரிகள் ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையை மாற்றோம். எத்தனையோ துவண்டு போனவங்களுக்கு எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் என்ற அந்த பா விஜயினுடைய பாட்டு ஒரு மருந்து தடவிட்டு போகும். ரொம்ப போராட்டமாக இருக்கக்கூடிய அந்த மனநிலையில் ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்துவிட்டால் துன்பம் தேயும் தொடராது, எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்பும் பூமி இன்னும் பூ பூக்கும்னு நாமுத்துக்குமார் எழுதினார்ல, அந்த வார்த்தை ஏதோ ஒரு வகையில் நம் கண்ணீரை துடைப்பதாக இருக்கு. வாலி சொல்றாரு, நான் சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்தேன், பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல, அவருக்கு டிவிஎஸ்ல வேலை கிடைக்குது, நான் திரும்ப மதுரைக்கு போய் டிவிஎஸ்குள்ள வேலை சேர்ந்துடலான்னு தான் கிளம்பியிருக்காரு. அந்த டீ கடையில ஒரு பாட்டு ஓடுது, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி நிலைக்கும்னு ஒரு பாடல் வரி ஓடுது. இப்ப வாலி பிற்காலத்துல கண்ணதாசன் ஐயாட்ட சொல்றாரு, யோ உனக்கு எதிராக நான் கடை விரிச்சேன்னா அதுக்கு காரணம் நீதான், உமக்கு எதிராக நான் ஒரு கடை விரித்தேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் கவிஞர்ன்னு வாலி சொல்றாரு. ஒரு பாடல் வரி துவண்டு போயிருக்கக்கூடிய மனிதனுடைய மனதில் ஏதோ ஒரு நம்பிக்கையை ஊட்டுறது. ஒரு மனிதர் ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கையை ஊட்டுறாங்க. வைரமுத்தையா சொல்றாரு, அந்த காலத்துல நான் எத்தனையோ பாடல்கள் எழுதினாலும் தனக்கு அந்த காலத்துல கடிதங்கள் நிறைய வரும், ஒவ்வொருத்தருக்கும் கடிதங்கள் வரும்ல. அவர் சொல்றாரு, பிரம்மா அந்த கடிதத்துல ரொம்ப எழுதியிருக்காங்க, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன், வாழ்க்கையில தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன், உங்களுடைய ஒரு பாடல் வரி இருந்தது, ஆளான சிங்கம் ரெண்டும் கைவீசி நடந்தா காலடியில் பூமி எல்லாம் வணங்கும், சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல நடந்தா ஆகாயம் வந்து இங்கு வணங்கும், உங்களால் தானே உயிர் சுமந்தேனே, கண்களிலே முத்துச்சரம் காப்பாற்றி கட்டி வைத்தேன் நானே, பாசம் தானே பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலான்னு அந்த பாடல் வரி என்னுடைய வாழ்க்கையை மாற்றியதுன்னு வைரமுத்தையா எழுதின ஒரு கடிதத்துல வைரமுத்தையா அதை குறிப்பிட்டு எழுதுறாரு. இப்படி ஏதோ ஒரு பாடல் வரி, ஒரு கதை, ஒரு சொல் இந்த மனிதர்களினுடைய வாழ்க்கையை மாற்றி விடாதா என்கிற ஒரு பெரிய ஏக்கம் தான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வடிவம். இந்த புத்தகத்துல நான் ரொம்ப இன்ஸ்பயரான கதைகள், நிறைய விஷயங்களை இதுல பதிஞ்சிட முடியாது. பாலம் கல்யாண சுந்தரம், இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கோமா? பாலம் கல்யாண சுந்தரம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற அவருக்கு குரல் சரியா வராது, கீச் குரலா இருக்கும், ரொம்ப கீச் குரலாக இருக்கும். எப்ப அவரை சின்ன வயதுல எல்லாரும் கேலி பண்றாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கேலி பண்றாங்க, அவருடைய குரல் வந்து ரொம்ப ஒரு பெண்மை கலந்த ஒரு குரலாக இருக்கு. இப்ப அவர் என்ன பண்றாரு, தற்கொலைக்கு முயற்சி பண்றாரு. அப்ப அவங்க அண்ணன் தடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, உன்னுடைய குரல் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, இந்த உலகத்தவர் உன்னை பற்றி பேசக்கூடிய குரல் எப்படி இருக்கும் என்பதுதான் முக்கியம்னு அந்த அண்ணன் கத்துக் கொடுக்கிறார். பாலம் கல்யாண சுந்தரம் தன் வாழ்க்கை முழுவதும் சம்பாதித்த பணத்தை ஏழை மாணவர்களுடைய கல்விக்காக செலவிட்டவர். அவரை பத்தி ஒரு படம் எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறாங்க. அந்த படத்திற்கு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அதற்கான பரிசு கிடைத்தது. அந்த பரிசையும் அதே ஏழை மாணவர்களுக்காக கொடுத்தார். இப்படி சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அவர் வந்து தந்தையாக தத்தெடுத்துக்கிறேன். இந்த மேன் ஆஃப் மில்லினியம்னு அவர் பாராட்டப்பட்டார், மேன் ஆஃப் மில்லினியம். இப்படியான மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கிறோம்ல, இப்படியான மனிதர்களுடைய சம்பவங்களை படிக்கிறோம்ல, ஏதோ ஒரு வகையில் அது நம்முடைய மாற்றத்தை உருவாக்கிவிடும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த கதைகள் மாணவர்களிலிருந்து வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஏதோ ஒரு வகையில் கடத்தி விடாதா என்கிற பெரிய ஏக்கம் தான் இந்த புத்தகத்தினுடைய வடிவம். ஒரு பையன் போய் அப்பா அம்மா கிட்ட கேட்கிறாரு, அம்மா நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு எத்தனை மாணவர்கள்ல ரொம்ப எமோஷனலா முடிவெடுக்கக்கூடிய மாணவர்கள், ஏதோ ஒரு 10 மார்க் குறைஞ்சிருச்சு, ஃபெயில் ஆயிட்டோம், பெரிய முடிவுகள் எடுத்துடுறாங்கல்ல, சின்ன சின்ன தோல்விகளுக்கு பெரிய பெரிய முடிவுகள் எடுத்துடுறாங்க. பையன் போய் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், அம்மா நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். அவங்க அம்மா சொல்றப்பா, அப்பெல்லாம் பண்ணிடாதப்பா தம்பி, அதெல்லாம் அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. அவங்க ரொம்ப பதறி போய் சொல்றாங்க, அப்பெல்லாம் பண்ணிடாதப்பா, அப்பெல்லாம்
இல்லம்மா நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன் மேம். சரி எப்படி பண்ணிப்பார்? கழுத்தை அறுத்துக்கலான்னு இருக்கேம்மா. வேற ரயில்வே தண்டவாளத்துல போய் தலையை விட்டுறலான்னு இருக்கேம்மா. வேற மொட்டை மாடியிலேருந்து குதிச்சிடலான்னு இருக்கேம்மா. வேற எங்க கணக்கு சாரை பாடம் எடுக்க சொல்லி திரும்ப போய் கிளாஸ்லயே உட்காரலான்னு இருக்கேம்மா. வேற விஷத்தை சாப்பிட்டுடலான்னு இருக்கேம்மா. வேற ஏமா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம சொன்ன வார்த்தை, இந்த உலகத்துல சாகிறதுக்கே இவ்வளவு வழி இருக்குன்னா வாழ்றதுக்கு எவ்வளவு வழி இருக்கும், போய் வாழ்ற வழியை பாருப்பான்னு. என்ன எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும். ஒரு வரி ஒரு கதையோடு இணையும் போது இந்த வரி நமக்கான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நேரில் சென்று நேசித்தால் கடலும் உனது தோழன் தான் ஒரு பாட்டுல இருக்கும். தயங்கி தயங்கி சில விஷயத்துக்கு நின்றுட்டே போயிடுறோம்ல, தயக்கத்தினாலேயே பல வாய்ப்புகளை விட்டுட்டு போயிடுறோம்ல. இதே ஒரு வாழ்க்கையில தோர்த்து என்னடா பண்றதுன்னு தெரியாத ஒருத்தர், இனிமே வாழ்க்கையே நமக்கு கிடையாதுன்னு நினைத்து கொண்டிருந்த ஒருத்தர் இப்படி உட்காந்துருக்காரு. முன்னாடி குப்பை தொட்டி இருக்கு, இனிமே நமக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு துவண்டு போன ஒரு மனுஷன். குப்பை தொட்டி இருக்கு. இந்த குப்பை தொட்டியை பார்த்து அப்படியே மனம் வெறுத்து போய் உட்காந்துருக்காரு. இந்த குப்பை தொட்டில இருந்து முதல்ல ஒருத்தர் வந்து அட்டைப்பொட்டி எடுத்துட்டு போனார். ரெண்டாவது ஒருத்தர் வந்து பிளாஸ்டிக் சாமான் எடுத்துட்டு போனார். மூணாவது ஒருத்தர் வந்து எச்சில் அந்த இலை இருக்குன்னு அதை வந்து மாடு சாப்பிட்டுட்டு இருந்தது. நாலாவது அங்க இருக்கக்கூடிய மிச்ச உணவுகளை நாய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இவர் யோசிச்சாரு, ஒரு சாதாரண குப்பை தொட்டியாலே 5 ஜீவன்களை வாழ வைக்க முடியும் என்றால் நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட முடியாது என்று காட்டக்கூடிய அந்த சின்ன கதைகள் இருக்குல்ல, இந்த கதைகள் நம்ம போராடும் போது இந்த கதைகள் நமக்கு ஏதோ ஒரு வகையில நினைவுக்கு வரும். இது சாதாரண கதையாகத்தான் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு வகையில அந்த வார்த்தைகள் நமக்கான நினைவுகளுக்கு வரும். இந்த வார்த்தைகள் நமக்கான வாழ்க்கையை நம்ம கற்றுக் கொடுக்கும். எம்ஜிஆர் சார் பத்தி அவ்வளவு அழகா சொன்னாங்க. செய்தி துரைசாமி சார் வந்தப்ப ஐயா எம்ஜிஆர் அவர்களை பற்றி ரொம்ப பெருசா சொன்னாங்க. உண்மையிலேயே நான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, சிவாஜி அவர்கள் தான் சிறந்த நடிகராக இருந்தார், நடிகர் திலகம்னு பாராட்டப்பட்டார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களிடம் ஒரு கவர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். என்ன தெரியுமா, எப்பயுமே நேர்மறை சிந்தனையாக இருக்கும். அவருடைய படங்கள் பூரா பாருங்களேன், பாட்டு பூரா பாருங்களேன், நேர்மறை சிந்தனையாக இருக்கும். சார் நீங்க ஒரு படத்துல திருடரா நடிக்கிறீங்க, திருந்திடுறீங்க, இதான் சார் படத்துடைய கதை. என்ன படத்தோட பேருன்னு கேட்டார். திருடன் சார். நான் நடிக்கிற படத்துக்கு திருடன்னு பேர் வைக்கலாமா? எம்ஜிஆரின் திருடன்னு வரலாமா? நல்லா இருக்குமா? திருடாதேன்னு வைங்க, திருடாதேன்னு வைங்க. படத்தினுடைய பேர் நேர்மறை சிந்தனையாக இருக்கணும். படத்தினுடைய பேர் உங்களுக்கான கருத்தை சொல்வதாக இருக்கணும். நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் வேர்ட்ஸ். இந்த நேர்மறை சிந்தனை மிகப்பெரிய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டத்தை கொண்டு வந்துட்டே இருக்கும். அதற்காகத்தான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய முனைப்பே. ஒரு வார்த்தை, இப்ப நம்ம யார்கிட்டயாவது போய் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க, சார் எப்படி இருக்கீங்க, என்ன சொல்லுவோம்? ஏதோ இருக்கேங்க. என்ன சார்? இன்னும் சில பேர் சொல்லுவாங்க உங்க புண்ணியத்துல இருக்கேங்கன்னுவான். நமக்கு இருக்கிறது 5-6 புண்ணியம், அதுல நீ இருந்துட்டா நான் என்னடா பண்ண. ஆங்கிலத்துல இத 3 வகையா பிரிச்சாங்க வாழ்தல. லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங். 3ஆ பிரிச்சாங்க. லிவிங் வாழ்தல், பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். மனிதன் வாழணும், நாய் பிழைக்கும், மரம் இருக்கும். எக்ஸிஸ்டிங், மரம் இருக்கும். இப்ப நம்ம யார்ட்டையாவது போய் எப்படிங்க இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கேங்க அப்படின்னா, இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? நாங்க இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? எங்க தெரியுமா இருக்கேன்னு சொல்லுவாங்க? எங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க? ஜெயில இருக்கேன்னு வாங்க. கரெக்டா? நான் வேலூர் சிறைச்சாலையில் 35 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஜெயில இருந்தாப்பா அப்படிதானே சொல்லுவோம். அப்ப எங்க வாழ்றோம்னு சொல்லுவோம்னா வீட்டுல வாழ்றேன்னு சொல்லுவாங்க, ஜெயில இருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வாழ்தலுக்கும் இருத்தலுக்கும் வீட்டிற்கும் சிறைச்சாலைக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? வீட்டிற்கும் சிறைச்சாலைக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? சின்ன வித்தியாசம். தாழ்பால். தாழ்பால், தாழ்பால் உள்ளே இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தா அது சிறை. நம்மை நேர்மறை சிந்தனை கொண்டு நாமே நம்மை கட்டுப்படுத்தி கொண்டால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். எதிர்மறை சிந்தனைகளால் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய மேலாளர்களாலேயோ மேனேஜராலேயோ சுற்றி இருப்பவர்களாலேயோ குடும்பத்தாலேயோ யாரோ ஒருவர் நம்மை கட்டுப்படுத்துகிறார் என்றால் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். நாம் இருத்தலில் இருந்து வாழ்தலுக்கு மாற்றக்கூடிய முயற்சி தான் இந்த விழுமின் எழுமின் என்கிற இந்த புத்தகமே. இருக்கக்கூடிய வாழ்விலிருந்து வாழ்தல் என்கிற தளத்திற்கு. சார் நம்ம வார்த்தை பேசுறோம்ல, தமிழ் ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்ததுங்க. என்னப்பா பண்ணணும்? நாங்க ஒரு நாளைக்கு யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை,
யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானே. வேற மொழியில பேசுறேன்னு நினைச்சிடாங்க, தமிழ் தான் இது. யாவருக்குமாம் இறைவன், நடந்து போகும்போது ஒரு 2 இலைய பறிச்சு சாமியை கும்பிட்டு போங்கப்பா, அது கூட முடியலையா சுத்தி இருக்கிற ஜீவராசிகளுக்கு 2 உணவு கொடுங்கப்பா, நாம சாப்பிட்றப்போ ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்கப்பா, எதுவுமே முடியலையா ஒரு 4 பேருக்கு நல்ல வார்த்தைகளை, நேர்மறை வார்த்தைகளை, பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறை வார்த்தைகள் சொல்லிட்டு போங்கன்னா சொல்றோமா? ஆஸ்பத்திரியில வைத்த வலின்னு அட்மிட் ஆயிருப்பாங்க, நம்ம போய் என்ன சொல்லணும்? சார் ஒன்றும் இல்லை சார், நம்மளால போவான், வைத்த வலியா? எங்க பெரியப்பாக்கு இப்படிதான் வைத்த வலி வந்துச்சு, நெஞ்சு வலின்ட்டாங்களே, அல்சர்ன்ட்டாங்களே. இல்லைங்க டாக்டர் அதெல்லாம் சொல்லல, டாக்டருக்கு என்ன தெரியும், அவர் இப்படிதான் சொல்லுவாரு, இது வைத்த வலிக்கு அல்சர் தான், கொஞ்ச நாள்ல கேன்சரா மாறிடும் சொல்லிட்டு இவன் 4 ஹார்லிக்ஸ் 2 அழுகி போன ஆலப்பழத்தையும் சாப்பிட்டு இவன் வந்துருவான். நம்மளுக்கு என்ன? அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் கொடுக்கக்கூடிய பெரிய சொத்து என்ன? வார்த்தைங்க, வார்த்தை. இங்க இருப்பவர்களில் எண்ணிக்கைகளில் கம்மியாக இருந்தாலும் கூட எண்ணங்களில் உயர்ந்தவர்களாக இங்க இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னப்ப கூட அவருக்கு ஒரே ஒரு ஆடியன்ஸ் அர்ஜுனன் மட்டும்தான் இருந்தார். ஆனா எனக்கு 25 ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த புத்தகத்திற்கு ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா தாயினுடைய பங்களிப்பு மிக முக்கியம்னுவாங்க இல்லையா? பிரசவம், இந்த ஒரு புத்தகம் என்பது ஒரு பிரசவிப்பது போல மிகப்பெரிய அதற்கான உழைப்புகள் பின்னால் இருந்தாலும் கூட ஒரு குழந்தை பிறப்பதற்கு தாயினுடைய ஒத்துழைப்பு எத்தனை தூரம் முக்கியமோ அப்படி மருத்துவரினுடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய முக்கியம். அந்த மருத்துவரால் மட்டும்தான் தாயையும் காப்பாற்ற முடியும், சேயையும் காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு மருத்துவராக இங்க இருந்து இந்த டிஸ்கவரி புக் பேலஸினுடைய ஒரு அங்கமாக இந்த புத்தகத்தை ஒரு மருத்துவராக தாயையும் இந்த புத்தகமான சேயையும் காப்பாற்றி இன்று பிரசவிப்பதற்கு மிகப்பெரிய காரணமாய் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய வழிகாட்டி மரியாதைக்குரிய வேலியப்பன் சாருக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக, நான் அவர் கேட்டபோது இந்த பெயர் பத்தி சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த பெயர் வைத்தது, குழந்தையை பிரசவித்தது தான் நான், குழந்தைக்கு பேர் வச்சது அவர் தான். விழுமுன் எழுமின் என்கிற இந்த அற்புதமான பெயரை சூட்டியதும் வேலியப்பன் சார் தான். இந்த டிசைன்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தேர்ந்தெடுத்து இந்த புத்தகத்தை இப்படி வடிவமைக்க வேண்டும்னு மிகப்பெரிய கனவோடு, இப்ப எப்பயுமே பிரசவத்துல இருப்பவர்களுக்கு குழந்தை ஆனா பெண்ணான்ற ஒரு பயம் இருக்கலாம், குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்ற ஒரு பயம் இருக்கலாம், இந்த குழந்தையை எப்படி வளர்க்க போற, எனக்கு எந்த பயமே கிடையாது, டெக்ஸ்ட் மட்டும்தான் என்னுடையது, மற்றபடி எல்லாமே அவர்களுடையது தான். அந்த வடிவமைப்புல இருந்து எல்லாவற்றையும் தாண்டி டிஸ்கவரி புக் பேலஸில் ஒரு புத்தகம் வெளிவருகிறது என்பது எனக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. எத்தனையோ மேடைகளுக்கு நாங்கள் சென்று பேசியிருந்தாலும் கூட நான் ஒரு பெரிய ரைட்டர்கிட்ட பார்க்கறதுக்காக போயிருந்தேன், ஒரு கதை சொல்லியவர், அவங்க கிட்ட பார்க்கறதுக்காக போயிருந்தேன், பேசுறதுக்காக போயிருந்தோம். அப்போ அவர்கிட்ட நான் வெளியிட்ட முதல் புத்தகமான காத்திருங்கள் காதலி போன்ற புத்தகத்தை கொடுத்தேன். அவர் அதை பார்த்த உடனே கேட்டாரு, டிஸ்கவரி புக் பேலஸ்ல நீங்க புத்தகம் வெளியிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய எழுத்தாளர் தான் இருந்தார். அப்படியான ஒரு அங்கீகாரத்தை, எழுத்திற்கான அங்கீகாரத்தை தந்தமைக்காகவே வேலியப்பன் சார் அவர்களுக்கு உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி பாராட்டுவதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே போல என்னுடைய அழைப்பை ஏற்று இத்தனை தூரம் அற்புதமாக நம்மை பாராட்டிய, நல்ல ஒரு வழிகாட்டுதல் தந்த அன்பிற்கினிய மனிதநேயம் அறக்கட்டளையினுடைய தலைவராக இருந்து பல அதிகாரிகளை இன்று உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மேனாள் மேயர் சைதை துரைசாமி ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக அவர் இங்கு வந்தமைக்காக ஒரு பெரிய நன்றி. அற்புதமான ஒரு உரை தந்த, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்கினிய சகோதரர் சுரேஷ் அவர்கள் வந்திருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக நன்றி பாராட்டி, ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் எச்எம் சார் வந்திருக்காங்க, என்னுடைய அன்பிற்கினிய நண்பர் ராஜபாளையம் பேச்சியப்பன் அவர்கள் வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்களில் இருந்து இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது இதில் இருக்கக்கூடிய ஒரு கதைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமையானால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் உணர்கிறேன். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வரி உங்கள் வாழ்க்கையில் நினைவுக்கு வரும் என்றால் இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் ஆசீர்வதிக்கப்பட்ட நிறுவனமாக மாறும். உண்மையிலேயே இப்படியான ஒரு பெரிய புத்தகத்தை, இப்படியான ஒரு தளத்தை, இந்த நேர்மறை சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய மெனக்கடல் எடுத்தமைக்காகவே அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடு மீண்டும் மீண்டும் எங்களுடைய
மனமார்ந்த நன்றி. என்னை தொடர்ந்து எனக்கான நேர்மறை சிந்தனைகளையும் எனக்கான வழிகாட்டுதலையும் எனக்கான வாழ்வியலையும் கற்றுக்கொண்டு கொடுக்கிற என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்துல ஒரு பெரிய நன்றி. ஒவ்வொரு மனிதருக்குமே ஏதோ ஒரு தூண்டுகோல் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு தூண்டுகோலாக எனக்கு இன்றைக்குமே இருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர். அதுபோல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில அழைத்தவுடனே வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கவிஞர், எழுத்தாளர், சிந்தனையாளர் சுபா அருணாச்சலம் அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, நல்ல இந்த அற்புதமான ஒரு தருணத்தில் சொல்லுவாங்க, வேப்பம்பூவும் அடியில் இனிக்கும், பட்டுப்புழுவும் விண்ணில் பறக்கும், வறண்ட பாறையும் தண்ணீர் சுரக்கும், நம்பிக்கை இருந்தால் நாளை ஜெயிக்கும், கட்டப்பட்டாலும் காலை விரைக்கும், நட்டப்பட்டாலும் நம்பிக்கை ஜெயிக்கும், திட்டப்பட்டாலும் தெய்வம் இருக்கும், வெட்டப்பட்டாலும் முருங்கை துளிர்க்கும், 8 திசையிலும் காற்று இருக்கிறது, காலம் நமக்காய் காத்திருக்கிறது, கால்கள் 2 வாய்த்திருக்கிறது, நம்பி நடந்தால் வாய்ப்பு இருக்கிறது, எறும்புக்கும் வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, எருக்கம்பூ வேர்கள் பாறையை உடைத்திருக்கிறது, இடுகாட்டிலும் பூக்கள் பூத்திருக்கிறது, வாழ்க்கை வாழத்தான் நம்மை படைத்திருக்கிறது, பாலைவனத்தில் பாலும் சுரக்கும், புதற்காட்டுக்குள்ளே பாதை இருக்கும், தேடி பார்த்தால் திசைகள் கிடைக்கும், திறக்காத கதவை நம் திறமை உடைக்கும். வாழ்க்கை எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் திறமை கொண்டு முன்னேறினால் வாழ்க்கை நம் கைகளில் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தருணத்தை புத்தகமாக வடிவமைக்க இத்தனை தூரம் வந்திருக்க ஆசீர்வதித்த அத்தனை பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.